ஒரு மூங்கில் பட்டு போனதால் என்ன ஆகிறது? அதை நாம் சுட்டு துளையெல்லாம் ஏற்படுத்துகிறோம். அது இறைவன் கைகளில் புல்லாங்குழலாக மாறுது. அப்போ 100 மூங்கில்கள் முளைத்த மூங்கில் காட்டிலிருந்து ஒரு மூங்கில் புல்லாங்குழலாக மாறுவது போல தங்கள் ஆசையெல்லாம் பட்டுப்போய் ஞானிகளாகி பக்தர்களாகி இறைவன் திருவடியை போய் சேருவது போல மூங்கில் பட்டுப்போனால் புல்லாங்குழலாகும். மனிதர்களுடைய ஆசைகள் பட்டுப்போனால் அவன் ஞானியாவான். எனவே ஒவ்வொரு மூங்கிலும் தான் புல்லாங்குழலாக வேண்டும் என்கிற விருப்பத்தில் கண்ணனுடைய புகழை பாட வேண்டும் என்றுதான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் என்று கவிஞர் எழுது. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தம் ஆன வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தம் ஆன சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. வணங்குதலுக்குரிய முத்துக்கவுண்டன்புதூர் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கத்தினுடைய தலைவராக விளங்குகிற ஐயா சம்பத்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளே, அழகான இந்த மாலை பொழுதில் ஆன்மீகத்துக்கே உரிய ஒழுங்கோடும் ஈடுபாட்டோடும் இந்த அழகான அரங்கத்தில் குவிந்திருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே திருப்புகழ் பாடிய 2 குழந்தைகளுக்கு நம்முடைய அறிவிப்பாளர் அவர்கள் முத்துக்கவுண்டனூர் சூலமங்கலம் சகோதரிகள் அப்படின்னு பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இப்போதைக்கு அந்த பட்டம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் 2 குழந்தைகளும் நன்கு புகழ்பெற்று வளர்ந்த பிறகு முத்துக்கவுண்டனூர் சகோதரிகள் என்ற பெயரிலேயே உலகம் முழுக்க அவர்கள் அறியப்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை நான் வேண்டிக் கொள்கின்றேன். குழந்தைகளை இதுபோல் கலைகளில் ஈடுபாட்டோடு வளர்ப்பது தான் நம்முடைய மரபு. நீங்கள் நம்ம இயல்பாக பேசுகிற போதே இந்த பாட்டு நடனம் இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லுவோம்னா கலாச்சாரம் அப்படிம்போம். அது நம்முடைய சமஸ்கிருத சொல் கலாச்சார். கலை ப்ளஸ் ஆச்சார். ஆச்சாரம்னா ஒழுக்கம். இப்போ ஒரு குழந்தை ஒரு பாடல் கற்றுக்கொள்ளுகிறது, ஒரு நடனம் ஆடுகிறதுன்னா அதுக்குள்ளேயே ஒரு இன்பில்ட் டிசிப்ளின், உள்ளே ஒரு ஒழுக்கம் இருக்கும். ஒரு அபிநயம் பிடிக்குது அப்படின்னா ஒரு கை இப்படி போகுது, கண் அங்கே போகுதுன்னா உடம்பு முழுக்க ஒரு ஒத்திசைவு வருது. இதுதான் கலாச்சார் என்றார்கள். வெள்ளைக்காரன் இங்கே வந்தான், இதை பார்த்தான், அவனுக்கு கலாச்சாரம்னு சொல்ல வரல, கல்ச்சர் அப்படின்ட்டான். ஆக நம்முடைய கலாச்சாரம் தான் கலாச்சாராகி கல்ச்சராகி இருக்கிறது. எனவே வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இப்படி ஏதாவது ஒரு திறமை இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா குழந்தைகளை கட்டுப்படுத்த வழி இல்லாமல் அவங்க கையில் ஃபோனை கொடுத்துறோம். அது ஒரு
குழந்தைகளுக்கு அது பழக்கப்படுத்தி விட்ட பாவம் நம்மளை தான் சேரும். ஆக ஆக்கப்பூர்வமான கலைகளை நோக்கி குழந்தைகளை நாம் நெறிப்படுத்த வேண்டும் என்பது இந்த 2 பிள்ளைகள் அதிதி மகதி பார்த்தபோது எனக்கு நினைவுக்கு வந்தது. இன்றைக்கு நிறைய பேர் கேட்டார்கள், விவேகானந்தரை பற்றிய ஒரு இயக்கத்தில் கவியரசர் கண்ணதாசன் பற்றி இன்றைக்கு ஒரு பேச்சு அப்படிங்கிறது என்ன கான்டெக்ட்னு கேட்டாங்க. உலகளாவிய நிலையில் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே ஒரு சூரியனாக எப்படி விவேகானந்த சாமி ஒளி வீசினாரோ, எப்படி நம்முடைய சனாதன தர்மத்தை அவர் முன்னெடுத்து சென்றாரோ, இவர் உலகம் முழுக்க புகழ் பெற்ற பிறகு சனாதன தர்மத்துக்கென்று கண்ணதாசன் தந்த பெரிய கொடை அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற அந்த அருமையான படைப்பு. இது பற்றி இதை அடித்தளமாக வைத்துக்கொண்டு கண்ணதாசனை பற்றி நீங்கள் அவருடைய ஆன்மீக மனம் எத்தகையது என்பதை வெவ்வேறு கோணங்களில் நீங்கள் பார்க்கலாம். நான் கண்ணதாசன் ஒரு காலப்பட்டம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க வைத்திருக்கிறார்கள், அதில் அதை பற்றி விரிவாக இருக்கிறது. சில இடங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அவருக்குள் கண்ணன் எப்படி அவரை ஆட்கொண்டான் அப்படிங்கிறதுக்கு அதில் நிறைய உதாரணங்கள் உண்டு. நான் 2 நாட்களுக்கு முன்பு சேலத்தில் தாமரை தமிழ் இலக்கிய மன்றம் என்கிற தலைப்பிலே நம்முடைய தேசிய சிந்தனையாளர்கள் ஏற்படுத்தியிருக்கிற அமைப்பு, அது பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தாமரை தேசிய மன்றம் தமிழ் இலக்கிய மன்றம்னு இருக்குது. அங்கே பேசிய போது சொன்னேன், இந்து தர்மம் அப்படிங்கிறதனுடைய விரிந்த பெயர் சனாதனம் என்பது. சனாதனம் என்கிற சொல்லை வேண்டுமென்றே திரித்து வேறு விதமாக அர்த்தம் வருகிற விதமாக சில பேர் பரப்பி அது ஒரு பெரிய சமகாலத்திலே ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ என்ன கேட்டாங்க, சனாதனம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் சொல்லான்னு நிறைய பேர் கேட்டார். இல்லாட்டி தமிழில் சனாதனத்தை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு நம்ம எங்கேயும் தேடிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய திருத்தொண்டர் புராணம் அருளிய தெய்வச்சேக்கிழார் சனாதனம் என்கிற சொல்லுக்கு நேரடி தமிழ் சொல்லை தந்திருக்கிறார். அது என்ன சொல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் அவதாரத்தை பற்றி பாடுகிற போது அவர் சொல்லுகிறார், சனாதனம் என்ற சொல்லினுடைய நேரடி தமிழ் சொல்லாக வேத நெறி என்கிற சொல்லை அவர் வழங்குகிறார். வேத நெறி தழைத்தோங்க, அதில் ஒரு பகுதி சைவம், அதில் ஒரு பகுதி காணாபத்தியம், அதில் ஒரு பகுதி சாக்தம், அதில் ஒன்று வைணவம். அதனால் அவர் என்ன எழுதுகிறாரு, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர்னு பாடுறார். அப்போ நமக்கு என்ன தெரியுது, ஒருமித்த இந்து மதத்தின் வெவ்வேறு பிரிவுகள் ஒருங்கிணைக்கப்பட்ட போது அதற்கு ஆதியில் இருந்த தமிழ் பெயர் வேதநெறி, அதன் சமஸ்கிருத பெயர் சனாதனம் என்று நமக்கு தெரிய வருகிறது. இதில் பல பேர் கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரியும், இந்த ஏற்றத்தாழ்வுகள் பிரிவுகள் இதெல்லாம் சனாதனத்தில் தானே இருக்குதுன்னு பல பேர் கேட்டார். அது சனாதனத்தில் இல்லை, வேதங்களிலே இல்லை. வேதங்களுக்கு ஸ்ருதி என்று பெயர். பின்னால் அவ்வப்போதைய ஏற்பாடுகளுக்கு உருவான நூல்களுக்கு ஸ்மிருதி என்று பெயர். அது தற்காலிக ஏற்பாடு. நான் வந்தபோது சுவாமி சித்பவானந்தருடைய திருவுருவப் படத்தை இங்கே பார்த்தேன். அவர் சொன்ன ஒன்றை நான் உங்களுக்கு சொன்னால் இது நல்லா புரியும். இப்போ நமக்கு இந்திய அரசியல் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே ஒரு குழு உருவாக்கியதுன்னு உங்களுக்கு தெரியும். அது உருவாக்கிய நாளிலிருந்து இன்று வரை அதில் ஏகப்பட்ட திருத்தங்கள் செய்திருக்கிறோம். கால மாற்றத்துக்கு ஏற்ப பல மாற்றங்களை அதில் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஏன்னா அது வேதம் போல் நிலையானதல்ல, அது ஸ்மிருதி, அப்போதைய சட்டம். அதனால தான் சுவாமி சித்பவானந்தர் சொன்னார், இந்திய அரசியல் சட்டத்தை நான் அம்பேத்கர் ஸ்மிருதி என்று சொல்லுவேன் அப்படின்னார். எப்படி மனு என்ற ஒருவர் ஸ்மிருதி என்ற ஒன்றை ஏற்படுத்தினாரோ அதுபோல் அம்பேத்கர் ஏற்படுத்தியது இந்த அம்பேத்கர் ஸ்மிருதின்னு சுவாமி சித்பவானந்தர் சொன்னார். அப்போ ஸ்மிருதி என்பது
பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டது, அடிக்கடி மாறக்கூடியது. ஸ்ருதி ஆகிய வேதம்தான் சனாதனத்தினுடைய அடிப்படை. அது நிலையானது, நிரந்தரமானது. இந்த தெளிவு முதல்ல நமக்கு வரணும். இதுவும் வேதத்தில் தானே இருக்குன்னா அதில் இல்லைன்னு நமக்கு தெரியணும். இதுக்கு என்ன அடையாளம்னா, மகாகவி பாரதியார் சொன்னார், வேதங்கள் நிலையானது என்பதை அவர் என்ன சொன்னார்? வியனுலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம்னார். வேத வாழ்வு தான் சனாதனம். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் எதில் இருக்குன்னா ஸ்மிருதியில் இருக்குது. அதை என்ன பண்ணலான்னு கேட்டப்போ பாரதியார் சொன்னார், இங்கே பாருப்பா, பின்னால் நிறைய ஸ்மிருதிகள்லாம் வந்துச்சு, அதை பின்பற்றக்கூடியவங்க யாரும் கிடையாது. ஏன்னா அது நிலையானதல்ல, அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதுன்னு பாரதி சொல்கிறார். பின்னும் ஸ்மிருதிகள் செய்தார், அதை பேணும் மனிதர் உலகினில் இல்லை. ஏன் தெரியுமா? மண்ணும் இயல்பின அல்ல, அவை நிலையானது கிடையாது. மண்ணும் இயல்பின அல்ல, அவை மாறிப்பயிலும் இயல்பின ஆகும் என்று சொன்னார். அப்போ இந்த தர்மத்தில் எது நிலையானது, எது சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியது என்பது பற்றிய ஒரு தெளிவான வரையறை நமக்கு இருக்கிறது. இந்த பின்புலத்தை வைத்து கொண்டுதான் கண்ணதாசனை நாம் பார்க்கிறோம். அவர் முழுக்க முழுக்க பக்தி நெறியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். இப்போ கிரியா யோகம் இருக்குது, பக்தி யோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் அடிப்படையில் ஒரு பக்தர், கண்ணனுடைய பக்தர். இப்போ அவரோட பாட்டு, இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன், வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே. அப்போ எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க எல்லா பாட்டையும். இப்போ இந்த பாட்டில் பற்றி நான் அந்த புத்தகத்தில் ஒன்று எழுதியிருக்கேன், ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நியாயமாக அந்த பாட்டை பாடி காட்டணும். ஆனால் நான் பாடினேன்னா அவர் சம்பத் சார் கஷ்டப்பட்டு கூட்டின கூட்டத்தை கலைச்ச பாவம் எனக்கு வந்து சேரும். அதனால் நான் அதை மேற்கோளாகவே சொல்கிறேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு அவர் சொல்கிறார். ஏன் சார், புருஷோத்தமன் புகழை புல்லாங்குழல் பாடுமா மூங்கில் பாடுமா? எது பாடும்? நீங்கள் சொல்லுங்களேன். புல்லாங்குழல் தானே பாடணும். அப்போ கவிஞர் என்ன எழுதியிருக்கணும்? மூங்கில் கொடுத்த புல்லாங்குழல்களே எங்கள் முகுந்தன் புகழ் பாடுங்களேன்னா நமக்கு புரியுது. ஆனால் கவிஞர் என்ன எழுதியிருக்காரு? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். இப்போ ஏன் இப்படி எழுதினார்? இப்போ நான் எழுதுனா தப்பாக இருக்கலாம், அவர் கவியரசர், அவர் தப்பு பண்ணுவாரா? பண்ண வாய்ப்பு இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பெரிய மூங்கில் காடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த மூங்கில் வெவ்வேறு வேலைக்கு பயன்படுத்துகிறோம். கட்டட வேலைக்கு, எத்தனையோ வேலைகளுக்கு. சில இடங்களில் கடைசியில் தூக்கிட்டு போகிறதுக்கு கூட மூங்கில் தான் கட்டுறாங்க. ஆனால் அத்தனை மூங்கில்களில் ஒரு மூங்கில் பட்டு போனதால் என்ன ஆகிறது? அதை நாம் சுட்டு துளையெல்லாம் ஏற்படுத்துகிறோம். அது இறைவன் கைகளில் புல்லாங்குழலாக மாறுது. அப்போ 100 மூங்கில்கள் முளைத்த மூங்கில் காட்டிலிருந்து ஒரு மூங்கில் புல்லாங்குழலாக மாறுவது போல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மனிதர்களாகிய நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கர்ம வினைகளால் மீண்டும் பிறந்து இந்த பிறப்பை எடுக்கிறோம். ஆனால் எப்படி ஒரு மூங்கில் பட்டுப்போய் புல்லாங்குழலானதோ அதுபோல ஞானிகள் தங்கள் ஆசையெல்லாம் பட்டுப்போய் ஞானிகளாகி பக்தர்களாகி இறைவன் திருவடியை போய் சேருவது போல மூங்கில் பட்டுப்போனால் புல்லாங்குழலாகும், மனிதர்களுடைய ஆசைகள் பட்டுப்போனால் அவன் ஞானியாவான். எனவே ஒவ்வொரு மூங்கிலும் தான் புல்லாங்குழலாக வேண்டும் என்கிற விருப்பத்தில் கண்ணனுடைய புகழை பாட வேண்டும் என்றுதான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன் என்று கவிஞர் எழுது. அப்போ நம்ம தினம் கேட்குற பாட்டு தான். இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கேன்னு யோசித்தோம்னா நமக்கு புரியும். இப்போது அதே கிருஷ்ணகானத்தில் இன்னொரு பாட்டு, குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு
அது நமக்கு தெரிஞ்ச பாட்டை வாய் விட்டு சொல்லலாம், தப்பு இல்லை. அது என்னமோ ரகசியம் சொல்ல மாதிரி சொல்லக்கூடாது. குருவாயூருக்கு வாருங்கள், அப்புறம் ஒருவாய் சோறு ஊட்டும் தாய்முன் உட்கார்ந்து இருப்பதை பாருங்கள். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? குருவாயூருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள்ங்கிறார். நம்மெல்லாம் கற்பகிரகத்தை பார்த்து இப்படி கன்னத்தில் போட்டுக்கணும். கண்ணதாசன் இல்லை, அங்கே மட்டும் இல்லைப்பா. முதல்ல குழந்தைக்கு சோறு ஊட்ட வேண்டும் என்றால் அன்னப்பிரசனம்னு முதல்ல குருவாயூர் தான் நிறைய பேர் தூக்கிட்டு போவாங்க. அந்த சந்நிதியில் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு முதலில் சோறு ஊட்டுவார்கள். கண்ணதாசன் சொல்லுகிறார், குருவாயூருக்கு நீங்கள் போனால் சன்னதியில் இருக்கிற கண்ண பெருமான் இருக்கிறானே, அவன் குருவாயூரப்பன் மட்டும் கண்ணன் அல்ல, அங்கே ஒருவாய் சோறு ஊட்டுவதற்காக அமர்ந்திருக்கிற அத்தனை குழந்தைகளும் குருவாயூரப்பன் தான். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய்முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள். அது அந்த பாட்டுக்குள்ளே அப்படி போய் அதை அப்படி ரசிக்கணும். அது அந்த உச்சி வேளையில் ஒரு குழந்தை, இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க. காலையில் அவசரம், அது வாயில் இட்லியை திணிச்சு அது உள்ளே போச்சா இல்லையான்னு பார்க்காம தண்ணியை கொடுத்து ஊட்டி அது தூக்கம் கலைஞ்சும் கலையாமல் அந்த யூனிஃபார்மை மாட்டி தூக்கி கொண்டு போய் ஆட்டோவில் உட்கார வச்சா தான் நமக்கு நிம்மதி. இந்த குழந்தை அழுதுகிட்டே டாட்டா காட்டும். அதை பார்த்து எந்த அம்மாவாவது நிம்மதியாக இருப்பாளா? ஐயோ இப்படி அவசரமாக பிள்ளை அனுப்ப வேண்டியிருக்கேன்னு அந்த அழுதுகிட்டு போகிற குழந்தைய பார்த்து வருத்தப்பட்டு தான் தாய்மார் உள்ளே போவாங்க இல்லை? இது 21ஆம் நூற்றாண்டில் நடக்கிற விஷயம் தானே. இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் எழுதுகிறார். தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவர் தரிக்க இல்லாருங்கிறார். குழந்தைங்களை அப்படி அழுதுகிட்டே போச்சுன்னா அம்மாவுக்கு மனசு தாங்காது. அப்போ நீங்கள் அந்த குழந்தைய இப்படி அலங்காரம் பண்ணுறப்ப எப்படி பார்த்து அலங்காரம் பண்ணுறீங்க? அந்த மாதிரி குருவாயூரிலே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அலங்காரம் நடக்குமா. உச்சி காலத்தில் சிங்காரம், அவன் ஒவ்வொரு அழகுக்கும் அலங்காரம். அந்த வரி ரொம்ப முக்கியம். உச்சி காலத்தில் சிங்காரம், அவன் ஒவ்வொரு அழகுக்கும் அலங்காரம். எவ்வளவு அழகு கண்ணன் இல்லையா? ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார்ல, எழிலுடைய அம்மனை மீர் என் அரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூடில் எழுகமல பூவழகர். எவ்வளோ அழகாக சொல்கிறான். உச்சி காலத்தில் சிங்காரம், அவன் ஒவ்வொரு அழகுக்கும் அலங்காரம். அதை பார்த்தா என்ன ஆகுமா? பச்சை குழந்தையை பார்க்கும் போதே பாவையர் தாய்மை ரீங்காரம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கோயிலுக்கு போனோம், நம்ம குறைய சொன்னோம், கன்னத்தில் போட்டுக்கிட்டோம், வந்தோம்னு இல்லாமல் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கண்ணனை, முருகனை, விநாயகனை நம்முடைய குழந்தையாக நீங்கள் பார்த்தால் எப்படி கோசலைக்கு ஒரு பெருமை வந்ததோ, தேவகிக்கு பெருமை வந்ததோ, யசோதைக்கு பெருமை வந்ததோ, எல்லாம் வல்ல பராசக்திக்கு ஒரு பெருமை வந்ததோ, அந்த தெய்வாம்சம் பெண்களாகிய உங்களையும் சேரும். நாம் கடவுளுடைய குழந்தைகள் என்று பார்ப்பதை காட்டிலும் கடவுளை நம் குழந்தை என்று பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்த பாரம்பரியம் நம்முடைய இந்து பாரம்பரியம், இந்திய பாரம்பரியம். அப்போ அந்த ஆட்டிடியூட், அந்த மனோபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி எவ்வளவோ பாடல்கள், கண்ணதாசனுடைய பாடல்கள், உங்களுக்கு தெரிந்த பாட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அப்படி விரிந்து கொண்டே போகும். மாலை நேரத்து சீவேலி, நீங்கள் சாயங்கால நேரத்தில் குருவாயூர் போனீங்கன்னா முழுக்க நெய்விளக்கு ஏற்றி வைத்திருப்பார்கள் கோபுரத்தை சுற்றி. இப்போ சீவேலின்னு ஒரு சடங்கு நடக்கும். அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு டிவி பார்க்கக்கூடாது. வீடு அப்படி வெளிச்சமயமாக இருக்கணுமா. நீங்கள் கோயிலுக்கு போய் பார்த்து விட்டு வீட்டை கோயிலாக மாற்றுகிற பக்குவத்தை நாம் பெற வேண்டும். மாலை நேரத்து சீவேலி, அவன் மாளிகை முழுவதும் நெய்வேலி. நெய்விளக்கேற்றி பொய்யிருள் அகற்று நித்தம் தருவாள் ஸ்ரீதேவி. என்ன அழகான ஒரு சிந்தனை பாருங்கள். நீ வெறும் கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வீட்டை இருட்டாக வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை. சாயங்காலமானால் 5:45 6:15 மணிக்குள்ளாக அந்தி சந்தி அர்த்தஜாமம்னு சொல்கிற மாதிரி அந்த காலையில் 5:45 to 6:15, மதியம் 11:45 to 12:15, மாலையில் 5:45 to 6:15, இதெல்லாம் சந்திப்பொழுதுகள்.
அந்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். நெய்விளக்கேற்றி பொய்யிருள் அகற்று நித்தம் தருவாள் ஸ்ரீதேவி. இப்போ 100 வயசுக்கு மேலே ஆன ஒரு பெரியவர் நம்ம மத்தியில் வாழுகிறார். ஒரு பெரிய ஜோதிட விற்பனர் ஏஎம் ராஜகோபாலன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஎம்ஆர்மாங்க. 100 வயசு தாண்டினவர். அவர் சொல்கிறார், வீட்டில் யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்றீங்களோ இல்லை காரில் கூட்டிகிட்டு போகிறீங்களோ அது உங்கள் சௌரியம். ஆனால் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால் வீட்டில் கடவுள் முன்னால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் புறப்பட்டால் மருத்துவமனை போகிற வரைக்கும் அவர் நலமாக இருப்பதற்கு நான் உத்தரவாதம்ங்கிறார் அவர். அப்போ அந்த தீபத்துக்கு அவ்வளவு பெரிய பெருமை உண்டு. இந்த ஒரு வரி நமக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்குது பாருங்கள். நெய்விளக்கேற்றி பொய்யிருள் அகற்று நித்தம் தருவாள் ஸ்ரீதேவி. அப்போது ஒரு கோயிலை போய் வழிபட்டு விட்டு வந்த பிறகு வீட்டையே எப்படி கோயிலாக மாற்றுவது என்று கற்றுக் கொடுத்த மரபு நம்முடைய மரபு. இதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் கண்ணதாசனுடைய சினிமா பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே வருகிற போது ரொம்ப ஆழமான ஆன்மீக கருத்துக்களை அவருடைய மெல்லிசை பாட்டிலும் திரைசை பாட்டிலும் கண்ணதாசன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கணும். அவங்களாம் சொன்னாங்க, அவருக்கு பேர் முத்தையான்னாங்க. அவங்க ஊரில் மலையரசின்னு ஒரு அம்பாள் இருக்கு. இவர் 10 வயசு பிள்ளையாக இருக்கிறப்ப அந்த கோயிலே போய் உட்காந்துருப்பாராம். அவர் என்ன வேண்டுவாராம், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும் வேண்டிகிட்டே இருப்பாராம். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஆயிருமோங்கிற பயத்திலே இருந்திருக்கார் அவர். அப்போ அவங்க அம்மா ஆள் அனுப்பிச்சு தேடி பார்த்து முத்து கோயிலில் உட்காந்துருப்பாங்க, கூட்டிகிட்டு வாம்பாங்களாம். அதை பின்னால் கண்ணதாசன் எழுதுகிறாரு, 10 வயதானதொரு பாலகன் உன் சந்நிதியில் பாடியதும் நினைவில் இல்லையோ, பாதி இரவு ஆனதென தாய்மனது வாடுகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ, முத்து என இட்ட பெயர் முத்தாக வேண்டும் என முறையீடு செய்ததில்லையோ, முற்றாய் நான் கேட்ட பினும் நற்றாய் நீ தந்த தமிழ் முறையாக வந்ததில்லையோன்னர். அவர் கொஞ்ச காலம் நாஸ்திகத்துக்கு போயிட்டு வந்தார். சேர்க்கை சரியில்லாமல் நாஸ்திகத்துக்கு போயிட்டு வந்தார். அது என்ன ஆச்சுங்கிறத அவர் அம்பாள்கிட்ட போய் சொல்கிறார். இப்போ நம்மகிட்ட சொன்னார் இல்லையோ, அம்மாகிட்ட சொல்கிறார், அம்மா நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன். இப்போ நடக்க தெரியாத ஒரு பிள்ளைய ஒரு கடை வச்சே எப்படி இருக்கும், அந்த மாதிரி லட்சணத்தில் இருந்துச்சு நான் பேசின நாத்திகம்ங்கிறார். நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன், நடைபயிலும் சிறுவன் ஒரு கடை வைத்த பாவனையில் 4 புறம் முழக்கி வந்தேன், கல்வியறிவற்றதொரு பிள்ளையிடம் நீ கொடுத்த கடலையும் வற்ற விட்டேன், கருணைமையிலே உன் நினைவு வர கண்டதன் பின் கடலையும் மீறி நின்றேன்னர். மறுபடியும் ஆன்மீகத்துக்கு வந்த பிறகுதான் என் வாழ்க்கை பொலிவானதுன்னு அவர் சொல்கிறார். இப்போது சார் வயசாகி நடுத்தர வயசு நம்ம தாண்டுகிற போது பெரும்பாலான வீடுகளில் அப்பா அம்மா காலமாகிறது இயற்கை. வயசாகி இறந்து போவாங்க. இப்போது சின்ன வயசில் இறந்தால் அதை அகால மரணம்னு நம்ம சொல்கிறோம். நான் ஒரு ஊரில் பார்த்தேன், ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோவை பார்த்து 98 வயசில் அகால மரணம் அடைந்தார்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் அந்த வயசு வீட்டில் துக்கம் கேட்க போனேன். அப்போ சொன்னேன், ஐயா இந்த போஸ்டரில் ஒரு சின்ன தப்பு இருக்குது, இந்த சின்ன வயசில் இறந்தால் தான் அகால மரணம்னு சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க, தெரிஞ்சு தான் போட்டேன்னார் அவர். ஏன்னு கேட்டேன். இவர் 85 வயசுலேருந்தே முடியாமல் இருந்தார். போவார்னு பார்த்தோம், போகவே இல்லை. இப்போ 98 ஆனதுக்கப்புறம் போனார். சாகக்கூடாத வயசில் முன்னமே செத்தா மட்டும் அகாலம் இல்லை, சாக வேண்டிய வயசில் சாகாமல் தள்ளி செத்தாலும் அகால மரணம் தான்ட்டாங்க. அப்படி ஒரு கதையை ஒருத்தங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது கண்ணதாசன் வீட்டில் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க, அவங்க அப்பா இறந்து போகிறாங்க. இவர் என்ன தெரியுமா சொல்கிறார், வயசாகி செத்தாங்கன்னு சொல்ல. என் அம்மா ஏன் செத்தா தெரியுமா, தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்றும் ஆண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான், ஊன் பெற்ற யானுமே உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, உதிரத்தில் எப்போதும் தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள். வான் பெற்ற பேரு போல் யான் பெற்று வாழவே வைகையில் பூத்த மலரே
மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன்னு பாடினார். அவிவேக சிந்தாமணி, விவேக சிந்தாமணிக்கு மாற்ற அவிவேக சிந்தாமணின்னு எழுதினார். நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய நூல்கள் அதெல்லாம் ஒன்று. நான் சொல்கிறேன், வீட்டில் ஒரு சின்ன நூலகம் உருவாக்குங்க. நல்ல தேசிய சிந்தனை, தெய்வ சிந்தனை தரக்கூடிய புத்தகங்கள், பாரதியார் கவிதைகள், சுவாமி விவேகானந்தருடைய உரை தொகுப்புகள், நூல் தொகுப்புகள், கண்ணதாசன் கவிதைகள் 7 தொகுதி, இதெல்லாம் வாங்கி வைங்க. எங்கே சார் பசங்க படிக்கிற அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் அதை எடுத்து புரட்டி பார்ப்பாங்க, ஒரு வரி மூளையில் அடிக்கும், அன்னிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. பசங்க வாசிக்கிறதில்லைன்னு சொல்கிறத தாண்டி வாசிக்கிற சூழலை நம்ம வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கணும். கண்ணதாசன் 8ஆம் கிளாஸ் தான் படித்தார். இதை கேட்டு பசங்கள்லாம் 8ஆம் கிளாஸ் நிறுத்திடக்கூடாது, நானும் கண்ணதாசனாக போகிறேன்னு. 8ஆம் வகுப்பு வரை எட்டத்தான் என் பெற்றோர் விட்டார், பின் என்னை ஏழ்மையிலே விட்டார். கல்வியிலான் வாழ்வு கரைகாணா தோணி என்று கலங்கி நின்றேன். அப்போது வந்தாயே தாயே வாமகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உனைப்பாடாது இருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ்த்தாயேன்னு எழுதினார். அப்போ அவர் சொன்னார், மனுஷனுக்கு தோல்வி வந்தால் மட்டும் எனக்கு ஏன் இது வந்ததுன்னு கடவுளை கேட்பான். நான் இந்த பிறவியில் எல்லாம் நல்லது தான் செஞ்சேன், இம்மை செய்தன யானறி நல்வினைன்னு பாட்டு உண்டு தேவாரத்தில். எனக்கு ஏன் இது வந்தது, இந்த கேள்வியை கேட்காத மனிதர்களே கிடையாது. அது பழைய கணக்கு, கர்மவினை கணக்குங்கிறது நமக்கு மறந்து போயிடும். இப்போ அவங்களெல்லாம் பார்த்து கண்ணதாசன் செஞ்சார். இங்கே பாரு, காட்டுக்குள்ளே போனான் ராமன், அவன் மனைவியை ஒரு அரைச்சிக்கு தூக்கிட்டு போயிட்டான். தர்ம மனைவியை யாரும் கடத்திட்டுலாம் போகல, இவனே சூதாடி மனைவியை இழந்தான். அமரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாலும் கூட இந்திரன் அடுத்தவன் மனைவியை விரும்பிய காரணத்தால் சாபம் பெற்று உடம்பெல்லாம் கண்களாச்சு. இதில் என்ன தெரியுது, வெற்றி தோல்வி இதெல்லாம் தேவர்களுக்கே உண்டு, நீ நானும் எம்மாத்திரம் கடவுளுக்கே உண்டுன்னார். காடு சென்றே கொண்ட மனைவியை தோற்றவன் காகுத்தன் என்ற கதையும், காடு செல்லாமலே கவத்திலே தோற்றவன் கண்ணனால் வென்ற கதையும், வீடு கொண்டே பிறர் மனைவியை சார்ந்தவன் மேனிப்புண் கொண்ட கதையும், வெற்றியும் தோல்வியும் தேவர்க்கும் உண்டென்ற வேதத்தை சொல்லவில்லையோ, மாடு வென்றால் என்ன மனிதன் வென்றால் என்ன, வல்வினை வெற்றிமையிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே என்று கண்ணதாசன் எழுதி. அப்படி இந்த பாடல்களை நாம் தேடி படிக்கணும்.